அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதன். அவரை பற்றி இப்படி ஒரு பதிவு ரொம்ப மிஸ்ஸாக இருந்தது எனக்கு. அடுத்த தலைமுறைக்கு கலைஞர் இருந்தாருங்கிற ஒரு செய்தியை விட அவர் ஏன் கலைஞர் ஆனார், அவருடைய பால்யம் எப்படி இருந்தது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா நான் வந்து நீ உள்ளனா நான் போய் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த கருப்பு தான் இந்த கொடியாக இருக்கணும்னா அதில் கொஞ்சம் ரத்தம் இருக்கணும் அப்படிங்கிற. அண்ட் நான் வந்து ஒன்று சொல்கிறேன், நான் வந்து அந்த படம் நடிக்கும்போது படம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த தண்டவாளத்து மேலே படுத்துட்டு அந்த ட்ரெயின் வர்ற காட்சி இப்படியே வந்து அந்த ட்ரெயின் வேர்த்தேன் நான். இது எனக்கு ஒரு படப்பிடிப்பு, அதுக்கு ஆக்ஷன் கட் சொல்கிறவங்க இருக்காங்க, அது எதையும் யோசிக்காமல் படுத்தாரே அவர். அது என்ன மாதிரியான ஒரு துள்ளுள் அவரோட இருந்திருக்கணும், எப்பேற்பட்ட ஒரு நெருப்பு அவரோட இருந்திருக்கணும் ஒரு நாட்டுக்காகங்கிறது நம்ம வந்து மறக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப நிறைய அனுபவங்கள் இருக்குது அவரோட. நான் என்னை ஏதோ ரொம்ப ரொம்ப அன்பாக பார்த்துட்டு இருந்தார் அவர். என்னை பார்த்த ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஒரு அபியும் நானும் படத்துக்கு ஒரு முதல்வர் நீங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு மாறணும் ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்ன உடனே பொண்ணோட வந்துட்டாங்க. கனியோட எல்லா படங்களை பார்ப்பார், இருவர் பார்த்து பேசுவார். நம்ம காஞ்சிபுரம் தேசிய விருது வாங்கும்போதும் போயிருந்தேன். சில வாட்டி நான் காலையில் வாங்க உங்களோட பேசணும்னு சொல்லுவார். நம்ம இலக்கியம் பேசுவார், புரிதல் பேசுவார், கொள்கைகளை பற்றி பேசுவார். அப்போ எதையோ ரொம்ப பெரிய ஒரு மிஸ்ஸிங்காக இருந்தது. பட் இன்றைக்கி நான் வந்து ஒரு திறப்பு விழான்னு தான் வந்தேன். பட் ஒரு மணி நேரம் பத்தாது இதை பார்க்குறதுக்கு. இந்த பதிவு போகும்போது அது அப்படியே வருது. அண்ட் ஒரு 2 வருஷம் ஸ்டடி பண்ணதுலேயும் கிடைக்காத பல விட அற்புதமாக ஒரு பதிவு பண்ணியிருக்கேன். அவரோட இயர்ஸ், அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் ஸ்டார்ட் பண்ண பள்ளிக்கூடங்கள் படித்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் பள்ளிக்கூடத்தோட முக்கியம். அந்த மாதிரியான ஒரு தலைவர், அதாவது ஏதோ ஒரு அரசியல் ஒரு செலவாக்கு வச்சுக்கிட்டு வர்றது வேற, ஒரு கொள்கையால் ஒரு ஜாதி அரசியல் பண்ணிட்டு வர்றது ரொம்ப வேற, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பணக்காரனாக வர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கொள்கையை வச்சு ஒரு தலைவனாகிறது, மக்களோட அன்பை இன்னைக்கும் அவர் மேலே இருக்கிறது இல்லையா, அதுதான் ட்ரூ சைன் ஆஃப் அ லீடர். அண்ட் அவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்காரு. மிகவும் இந்த டீமுக்கும் உங்களுக்கு ஐயா மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல, அது ஒரு விழா நடத்துகிறோம் சும்மா ஒரு இதுன்னு நினச்சேன். பட் இட்ஸ் சம்திங் வெரி பியூட்டிஃபுல். இப்போ இன்றைக்கெல்லாம் நான் வந்து மீண்டும் அந்த 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி போகிறதும் அவரை பற்றி மறுபடியும் யோசிக்கிறதும் அதுதான் நடக்க போகுது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். கலைஞருடைய வசனத்துல அன்னைக்கு நிறைய முதல்வர் உருவாக்கணும் வந்து அந்த கலைஞருடைய பழைய வசனத்துல நீங்க நடிக்கணும்னு ஆசைப்பட்ட என்ன பண்ணுறது? அப்படி ஆசை இல்லை. பட் ஒன்றே தான், எனக்கு ஒரு புறநானூறு எழுதிருக்கும் போது நான் அந்த சென்னை சங்கமத்தில் அதை வந்து நான் படித்தேன். போர் முகத்தில் எவர் வரணும் புறந்துறாத பொறுவைரத்தோடைய. அப்போ அவர் சொன்னார், எனக்கு நான் சிவாஜிக்காக எழுதியிருந்தேன், சிவாஜி போனதுக்கு அப்புறம் யார் பேசுவாருன்னு பார்த்தேன், எனக்கு பிரகாஷ் ராஜ் வந்து